வணக்கம். மனித மனசோட ஆழமான இருட்டையும் அதே சமயம் அங்க முளைக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையும் பத்தி நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அலச போறது அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆழமான பகுதியைத்தான். அதாவது 53ஆம் சங்கீதத்தோட வரிகளையும் அதோட விளக்க உரையையும் நாம இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். இது சும்மா பழமையான ஏதோ சில வார்த்தைகள் கிடையாதுங்க. மனித இயல்பை அப்படியே உரிச்சு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. சரி, நாம இப்போ இந்த விளக்க உரையில எந்தெந்த விஷயங்களை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல 53ஆம் சங்கீதம் பத்தின ஒரு அறிமுகம். ரெண்டாவது, மதிகேடன் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம். மூணாவது, மனித குலத்தோட தற்போதைய நிலை. நாலாவது, பயமும் விடுதலையும். கடைசியா, கிருபையும் வெற்றியும். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல 53ஆம் சங்கீதத்தோட அறிமுகம், அதோட பின்னணி மற்றும் மொழியியல் அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த வரிகள் ஆரம்பிக்கும் போதே தன்னை ஒரு மஸ்கில்னு அறிமுகப்படுத்துது. மஸ்கில்னா என்ன தெரியுமா? ஒரு ஆழமான போதனை அல்லது நம்ம சிந்தனையை தூண்டுற ஒரு கவிதைன்னு அர்த்தம். இதை மேலோட்டமா படிச்சுட்டு போக முடியாது. கொஞ்சம் நின்னு நிதானமா யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம இதை மகளாத் அப்படிங்கிற வாத்தியத்துல வாசிக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. மகளாத்னா ஒரு சோகமான இசையை குறிக்கும். இது ஏதோ ஒரு கொண்டாட்ட பாடல் இல்ல, மனித வாழ்வோட ஒரு தீவிரமான பிரச்சனைய கனத்த இதயத்தோட அணுகிற ஒரு பாடல். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதே பைபிள்ல இருக்கிற 14ஆம் சங்கீதத்துக்கும் இதுக்கும் இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமை தான். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா வரிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னு போலவே இருக்கும். ஆனா கடவுளை குறிப்பிடுற விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. 14ஆம் சங்கீதம் கர்த்தர், அதாவது ஏகோவாங்கிற வார்த்தையை 3 முறையும், தேவன் அல்லது ஏலோஹீம்ங்கிற வார்த்தையை 4 முறையும் பயன்படுத்துது. ஆனா 53ஆம் சங்கீதத்துல ஏகோவாங்கிற வார்த்தையே கிடையாது. முழுக்க முழுக்க தேவன்கிற வார்த்தை மட்டும்தான். ஏன் அந்த வித்தியாசம்? ஏகோவாங்கிறது இஸ்ரவேல் மக்களோட தேவன் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையை குறிக்கிற பேர். ஆனா ஏலோஹீம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள இறைவனை குறிக்கிற பொதுவான பேர். அதாவது இந்த பகுதி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது கிடையாது. இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு உலகளாவிய செய்தி. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான நுணுக்கம் என்னன்னா, அந்த தேவன் அல்லது ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை சரியா 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழைய எபிரிய இலக்கியங்கள்ல 7ங்கிற எண்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது தெய்வீக முழுமைய அல்லது பரிபூரணத்தை குறிக்கிற நம்பர். ஆக 7 முறை இந்த வார்த்தை வந்திருக்கிறது தற்செயலா நடந்தது கிடையாதுங்க. மனித குலத்தோட முழுமையான நிலையை சொல்றதுக்காக ரொம்ப நுணுக்கமா திட்டமிட்டு இந்த வரிகளை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து, மதிகேடன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு முதல் வசனத்துல சொல்லியிருக்கிற வரையறைய பார்ப்போம். இந்த பாடலோட மைய கருத்துக்குள்ள நாம போகும்போது இதுல ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்கள பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இது ரொம்பவே கடுமையான ஒரு விமர்சனம். இங்கே ஒரு முக்கியமான உளவியல் உண்மை இருக்கு. ஒரு தப்பு எப்பவுமே நேரா செயல்ல ஆரம்பிக்கிறது இல்ல. அது முதல்ல மனசுல, அதாவது இருதயத்துல தான் தொடங்குது. நம்மள கேட்க, நியாயம் தீர்க்க ஒரு உன்னத சக்தி இல்லைன்னு ஒரு மனுஷன் எப்போ தனக்குள்ள முடிவு பண்றானோ அப்போ அவனோட செயல்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம போயிடுது. அந்த மனசுக்குள்ள இருக்கிற மறுப்பு தான் வெளியில அருவருப்பான அக்கிரமங்களா வெடிச்சு வருது. கடவுள் இல்லேன்னு சொல்றதுக்கும் அறநெறிகள் அழிஞ்சு போறதுக்கும் உள்ள அந்த நேரடியான தொடர்பை இந்த வசனம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. மதிகேடன் அல்லது முட்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம சாதாரணமா என்ன நினைப்போம்? படிப்பறிவு இல்லாதவங்களை பார்த்து அப்படி சொல்லுவோம், கரெக்டா? ஆனா இந்த விளக்க உரை அதை முற்றிலுமா மறுக்குது. ஒரு மனிதன் உலகத்திலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ தத்துவஞானியாவோ இருக்கலாம். ஆனா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகனா இருந்தா இந்த வரிகளினுடைய அடிப்படைப்படி அவன் மதிகேடன் தான். ஏன்னா இங்க முட்டாள்தனம்னு சொல்றது உலக அறிவீனத்தை குறிக்கல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே ஆணிவேரா இருக்கிற தேவனை புறக்கணிக்கிறத தான் குறிக்குது. இது இன்றைய நவீன சிந்தனைகளுக்கே ஒரு பெரிய சவால் தானே. அடுத்து, மனித குலத்தோட நிலை என்ன, அதை பற்றிய தெய்வீக பார்வை என்னன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதரோட முட்டாள்தனத்தை பத்தி பேசணும். இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த மனித குலத்தோட விரிவான நிலைக்கு போக போறோம். பூமிக்குரிய மனிதர்களோட நிலைய பரலோகத்தோட பார்வையிலிருந்து நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வரிகள் ஒரு பெரிய தேடலையும் கடைசியில அது கொடுக்கிற ஏமாற்றத்தையும் ரொம்ப தத்ரூபமா காட்டுது. தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷங்களை உற்று பார்க்கறாரு. யாரையாவது தண்டிக்கணும்னு அவர் பார்க்கல, மாறா உண்மையான உணர்வுள்ளவன் யாராவது இருக்கானா, தன்னை தேடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு ரொம்ப ஆவலோட தேடுறாரு. ஆனா அந்த தேடலோட ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் வழிவிலகி போனாங்க, எல்லாரும் கெட்டு போனாங்க,
நன்மை சேரவும் ஒருத்தம் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு இருண்ட பதில் தான் கிடைக்குது. மனித குலம் 100% நீதியை விட்டு விலகிடுச்சு அப்படிங்கிற மனித சுபாவத்தோட வீழ்ச்சிய இது அப்பட்டமா வெளிப்படுத்துது. இது மனுஷங்க எழுதின ரிப்போர்ட் இல்ல, மனித குலத்தை படைச்சவரோட தீர்ப்பு அப்படிங்கறதான் இதோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. அடுத்த பகுதி பயமும் விடுதலையும், ஒடுக்குப்பவர்களின் முரண்பாடு. மனிதகுலத்தோட வீழ்ச்சியை பத்தின இந்த சோகமான நிலையிலிருந்து ஒரு பெரிய திருப்புமுனை இங்க உருவாகுது. மக்களை நசுக்கிற அதே சமயம் கடவுளை ஏத்துக்க மறுக்கிற அதிகார வர்க்கத்தை நோக்கி இந்த வரிகள் திரும்புது. இது வெறும் விமர்சனம் கிடையாதுங்க, இது ஒரு கோபமான எச்சரிக்கை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? என்ன ஒரு கூர்மையான கேள்வி பாருங்க. கொஞ்சம் நிதானமா இதை யோசிச்சு பாருங்க. அதிகார திமிரில எளிய மக்களை துன்புறுத்துற அந்த ஆட்கள் நிஜமாவே தாங்க என்ன செய்யறோன்னு தெரியாம தான் செய்றாங்களா? இல்ல நம்மள கேட்க யாரும் இல்ல, நம்மள எந்த விளைவுகளும் பாதிக்காது அப்படிங்கிற தலைக்கணமா? ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா மத்த மனுஷங்களை அழிக்கிற இவங்களோட அகங்காரத்தை இந்த கேள்வி அப்படியே சுக்குநூறாக்குது. அவங்களோட அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை பாத்தீங்க. ஆனா அடுத்த செகண்ட் நடக்கிற அந்த திடீர் வீழ்ச்சிய பாருங்க. எங்கெல்லாம் நமக்கு ஒன்னும் ஆகாது, நாம யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு ரொம்ப ஆணவமா இருந்தாங்களோ அதே இடத்துல அவங்கள ஒரு பெரும் திகிலும் பயமும் தாக்குது. தங்களை அசைக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்களோட நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. தேவன் அவங்கள முழுமையா வெறுத்து புறக்கணிச்சதால அவங்க எலும்புகள் சிதறடிக்கப்பட்டு அவங்க வெட்கப்படுறாங்க. தெய்வீக நியாய தீர்ப்பு எவ்வளவு சட்டுன்னு எவ்வளவு கடுமையா செயல்படும் அப்படிங்கறத இந்த வரிகள் கண்முன்னாடி நிறுத்துது. இப்போ கடைசி பகுதி, கிருபையும் வெற்றியும், இறுதியான வாக்குத்தத்தம். இவ்வளவு நேரம் இருந்த இந்த கடுமையான மோதல், நியாய தீர்ப்போட இருள், இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த விளக்கு உரை ஒரு அமைதியான வெளிச்சமான இடத்தை நோக்கி பயணிக்குது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இவ்ளோ நேரம் இருந்த கோபம் தண்டனையெல்லாம் மறைஞ்சு போய் இப்போ இது ஒரு ஆழமான வேண்டுதலா மாறுது. சியோன் அப்படிங்கிறது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். மனுஷங்க தங்க சொந்த முயற்சியால இந்த வீழ்ச்சியில இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மீட்பு சியோன்ல இருந்து, அதாவது தேவன்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கறத இது உணர்த்துது. ஆரம்பத்துல மனிதர்களோட சீர்கட்டை பற்றி பேசின வரிகள் இப்போ தேவன் கொடுக்கிற மீட்பின் மகிழ்ச்சி அப்படிங்கிற இறுதி நம்பிக்கைக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்குது. இது இருள் விலகி விடியல் பிறக்கிற ஒரு அருமையான தருணம் இல்லையா? நம்ம இந்த ஆழமான விளக்க உரையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மொத்த பகுதியோட சாராம்சத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிடலாம். நாம அடையிற எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு விடுதலையும் நம்ம சொந்த திறமையால கிடைக்கிறதில்ல. அது இறைவனோட எல்லையற்ற கிருபையால மட்டுமே சாத்தியமாகுது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம திறமைக்கு மேல நம்ம வெற்றிகள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த தெய்வீக கிருபைதான நம்ம முழுசா நம்ப ஆரம்பிச்சா நம்ம வெற்றிகளை பார்க்குற பார்வையே மாறிடும்ல. தோல்விகளை தாங்குற பக்குவம் நமக்கு தானா வந்துடும். நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன சிந்தனை எவ்வளோ பெரிய விடுதலை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியோட உங்களை சந்திக்கிறேன்.